مولانا مولوی الحاج ஏகே முகமது அஸ்லம் வாலி அஸ்லமி அவர்கள் அப்பாவுடைய பிரதான சுருக்கத்தையும் சன்மார்க்க விளக்கங்களையும் இதோ இருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் சய்யிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன் ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் அஹ்மதே முஜ்தபா முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபு தாபீன்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரித்தான உலமா பெருமக்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, திரைமறைவில் இருக்கும் பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதம் நிறைந்த இந்த மாதத்தின் புனிதமான வேளையில் புனிதர்களின் நினைவாக புனிதமிகும் சபையில் நம்மை ஒன்று கூடச் செய்திருப்பதை போல் நாளை சுவன பூஞ்சோலையில் நமது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான உத்தம திருத்தூதர் ஹாத்தமுன் நபியின் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஒன்று கூடக்கூடிய பெருநசீபினையும் பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி ஆரோக்கியத்தோடும் வல்ல ரஹ்மானின் எல்லா விதமான வளங்களையும் பெற்று வாழக்கூடிய நல்ல நசீபுள்ள மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி அருள்வதோடு மரணிப்பதற்கு முன்னால் காபத்துல்லா சென்று பலமுறை ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும் மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நனவிலும் புனிதமா மதினா நகரம் சென்றும் ஜியாரத்து செய்யக்கூடிய பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வாழ்வில் நிறைவாக தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கென்று வாழ்ந்த
பெருமக்களை, தன்னை வணங்கி வழிபட்டு பூரணமாக வாழ்ந்த மக்களை தன்னலன் கருதாமல் ரப்பின் பொருத்தத்தை மாத்திரமே வேண்டி விரும்பியவர்களாக வாழ்ந்த பெருமக்களை அவர்கள் இந்த உலகத்தில் வெளிரங்கமாக வாழுவதற்கென்று இறைவனால் தீர்மானிக்கப்பட்ட நாட்கள் கடந்த பின்பும் மறைமுகமாக இந்த உலகத்தில் அவன் நீண்ட நெடிய காலங்கள் இல்லை இந்த உலகத்தையும் தாண்டியும் அவன் வாழ வைத்து கொண்டே இருக்கின்றான். அந்த பெருமக்களை உலகத்தினுடைய மரணம் என்ற ஒன்று, இயற்கை மரணம் என்ற ஒன்று அவர்களை சூழ்ந்து கொண்ட பின்பும் அவர்களினுடைய அறங்கள், அவர்களினுடைய நற்பண்புகள், நற்குணங்கள், அவர்களினுடைய நன்னடத்தைகள், அவர்கள் ஆற்றிய சேவைகளின் மூலமாக உள்ளங்களில் அவர்களை பிரகாசமாக வாழ வைத்து கொண்டே இருக்கிறார். இப்போ நமக்கு முன்னால் ஹஸ்ரத் பெருந்தகை அவர்கள் நினைவு கூறியது போன்று நம்முடைய அழைப்பிதழ்களிலும் பதிய செய்யப்பட்டது போன்று 80 வருட சொச்சங்கள் ஆன பின்பும் மகான் அவர்களினுடைய நாமம் நம்முடைய உள்ளத்தில் பதிந்திருக்கிறது, அவர்களினுடைய சேவைகள் பதிந்திருக்கிறது என்று நாம் ஒரு கருத்துக்கு வந்தாலும், அவனுக்கென்று வாழ்ந்த பெருமக்கள்கள் கௌசுல் ஆதம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்து சென்று கிட்டத்தட்ட வருடங்களை நாம் கணக்கில் எடுத்தோம் என்றால் சுமார் 1000 வருடத்தை தொட இருக்கிறது. 900 சொச்சம் வருடங்கள் கழிந்த பின்பும் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாறுகள் நம் குடும்பத்தினுடைய வாழ்க்கை வரலாறுகளை விட மிக மேலாக ஆழமாக நாம் அறிந்திருக்கிறோம் என்றால் அது நாம் அறிந்ததல்ல. அல்லாஹ் அவனுடைய நேசர்களை இந்த உலகத்தில் அப்படியே வாழ வைத்து கொண்டிருக்கின்றான். அவர்களையும் கௌசுலாதத்தையும் தாண்டி அதுக்கு முன்பாக உள்ளதை பார்த்தால் சஹாபாக்களினுடைய ஒவ்வொரு சேவைகளும், நபிமார்களினுடைய வாழ்க்கை வரலாறுகளும் எப்படியெல்லாம் அது பசுமையாக இருக்கிறது என்பதை நாம் அறியாதவர்கள் அல்ல. எனவேதான் சொல்லித் தருவார்கள், நாம் வாழும் வாழ்க்கை சொற்ப காலங்களாக இருந்தாலும் நம்முடைய செயல்கள், நம்முடைய குணங்கள், நம்முடைய அமல்கள், நம்முடைய வாழ்க்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் என்றும் பசுமையாக இருப்பது போன்று இருக்க வேண்டும். சொல்லித் தருவார்கள், யமூத்துல் மர்உ வல் ஆசாரு தஹ்யா, மனிதன் இறந்து போய் விடுகின்றான், அவனுக்கென்று நியமிக்கப்பட்ட காலத்தோடு அவன் இந்த உலகத்தை பிரிந்தும் சென்று விடுகின்றான். ஆனால் வயபுகா ذிக்ருஹு தூல ஸமான், நீண்ட நெடிய காலங்கள் ஆனாலும் அவனுடைய நினைவுகள் இந்த உலகத்தில் ஹயாத்தாக, உயிரோட்டமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை பலவாறு வழிகளில் சொல்லித் தருவார்களே. அத்தகைய விதத்தில் நாம் இன்று யாரை நினைத்து இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ, காயல் பதி தன்னில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமக்களில் மகான் அல்லாமா செண்டாலிம் ரஹிமஹுல்லா அவர்களினுடைய அந்த உரூஸ், அவர்களுடைய வாழ்க்கையும் எந்த அளவுக்கு மனமானதாக, எந்த அளவிற்கு அது அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரமானதாக, சிறந்ததாக என்று நாம் பார்க்கிறோம் என்றால் அது இன்றும் இல்லை, நாம் கடந்து போய் விடுவோம். அவர்களுடைய நினைவுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும். ஒரு தூய்மையான வாழ்க்கைக்குரிய பெருமகனார் செண்டாலிம் ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு முழு மனிதனாக வாழ்ந்த வாழ்க்கை, அவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகள் நமக்கு
சொல்லித்தரும். நாம் மனிதராக இருக்கிறோம் அப்படின்னு நாம் வாதிக்கிறோம். மனித வேஷத்தில் நாம் அலைகின்றோம், திரிகின்றோம். ஆனால் மனிதத்தன்மை என்ற அந்த சூழல்கள் எல்லாம் 100% இருக்கிறதா? இன்று நாம் ஒரு குறிப்பிட்ட வயதில் நாம் சரியாக இருக்கலாம். நம் சிறுபிராயம் அது சில நேரத்தில் கேள்விக்குறியானதாக இருந்திருக்கலாம். அல்லது சிறுபிராயத்தில் சீராக வாழ்வார். அவருடைய உண்மை வாழ்க்கைக்குரிய காலத்தில் தடம் புரண்டவராக இருப்பார். அல்லது கடைசி கட்டத்தில் தடம் புரண்டவராக இருப்பார். அல்லாஹு தஆலா ஹுஸ்னுல் ஹாத்திமா என்று சொல்லக்கூடிய நன்முடிவுக்குள்ள மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. பாதுகாப்பான அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் உகப்பான வாழ்க்கைக்குரிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. செண்டாலிம் ரஹிமவுல்லா அவர்களினுடைய அந்த வாழ்க்கை குறிப்பில் நாம் பார்த்தோம் என்றால், சிறு பிராயத்திலிருந்தே ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ்ந்த பெருமகனார். சிறு பிராயத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் இல்லாத அம்சங்களே இல்லை. நல்ல குணம், நற்குணம், நற்குணத்தினுடைய மறு உருவம். நாம் சொல்வோம் நற்குணத்தின் தாயகர் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நாம் சொல்வோம். அந்த தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருந்த அந்த பற்றினால், அவர்கள் மீது அவர்கள் கொண்டிருந்த பூரண ஈமானின் காரணத்தினால், தன் வாழ்க்கையினுடைய முழு அங்கத்திலும் அனைத்திலும் அந்த பெருமானாரினுடைய வழிமுறைகளை ஏற்று அதை சுமந்து அதை தாங்கி தன்னுடைய வாழ்க்கையை கழித்திருக்கிறார்கள். சிறு பிராயமே ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை. அல்லாஹு தஆலா ஐவேளை தொழுகைகளில் நமக்கு பேணுதலையும் பூரிப்பையும் தந்தருள்வானாக. நாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திலேருந்து அந்த தொழுகையை தொடங்கி இருப்போம். நம்ம எல்லாத்துக்கும் நம்மளை பற்றி தெரியும். நம்ம எப்பத்திலேருந்து இதை கடைபிடித்தோம், இன்னும் கடைபிடிக்காதவர்கள் யாரெல்லாம் இருக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். சிறு பிராயத்திலேயே ஃபர்தான தொழுகைகளில் பேணுதல் உள்ளவர்களாக திகழ்ந்து வளர்ந்து ஆளாகி வந்திருக்கிறார்கள். அன்றாட வலாயிஃபுகள் நம்மில் நாம் கொஞ்சம் உற்று பார்க்கிறோம். நம்மில் நாம் கொஞ்சம் நம்மை நாம் சோதித்து பார்க்கிறோம். சில கட்டங்களில் 5 வக்து தொழுகைக்கு பின்னால் உள்ள தஸ்பீஹை உட்கார்ந்து ஓதுறதுல நமக்கு சில சங்கடங்கள் வந்துருது. தொழுகை முடிச்ச உடனே எந்திரிச்சு போகக்கூடிய ஒரு சூழல்கள் வந்துருது. துவா ஓதுனா, அலிம்சா ஏன் இவ்வளோ நீளமா துவா ஓதுறிய, கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா என்ன அப்படின்ட்டு கேட்க தோணுகிறது. அந்த ஃபர்தான வக்து தொழுகை, அதனுடைய திக்ருகள், அதுக்கார்கள், அதனுடைய அதயத்துகளிலேயே நமக்கு ஷடவுகள் இருக்கிறது என்றால், காலை மாலை வலாயிஃபுகள் நாம் எப்படி, காலை மாலை வலாயிஃபுகளில் நம்முடைய நிலை எப்படி என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆனால் மகான் அவர்கள் சிறு பிராயத்திலிருந்தே அன்றாட தொழுகையில் பேணுதல், பாங்கு சொல்லும் பொழுதே அந்த பள்ளியில் வீற்றிருக்குதல், தக்பீர தஹரீமாவில் பேணுதல், அந்தந்த தொழுகையினுடைய அதுக்கார்களில் கவனம் செலுத்துதல், காலை மாலை வலாயிஃபுகளை பேணுதலாக நிறைவேற்றி வருதல் என்பது போன்ற அமலில் அவ்வளவு பிடித்தம். இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். நாம் சொல்கிறோம், நான் இத்தகைய தொழில் செய்கிறேன், நான் இத்தகைய பொறுப்புகளில் இருக்கிறேன், எனக்கு நேரம் இல்லை, ஃபர்ல 4 ரக்காத்து தொழுது முடிக்கிறதே பெரிய விஷயம், ஃபர்த 2 தொழுகிறதே பெரிய விஷயம் அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய நமக்கு அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட மேன்மக்களை இந்த உலகத்தில் பரிபூர்ணமாக வாழ வைத்து, உன்னை போன்ற ஒரு சராசரியான மனிதரால் இப்படி வாழ முடிகிறது என்பதை அல்லாஹ் நமக்கு நிரூபித்து காட்டுகின்றான். ஷைத்தான் அன்று
அல்லாஹ்விடத்திலே ஒரு கங்கணம் கட்டினான். பார், நான் உன்னுடைய அடியார்களை எப்படி திசை திருப்புகிறேன். ரப்பி அந்திர்னி, எனக்கு கொஞ்சம் அதற்கான வசதி வாய்ப்புகளை வழிகளை நீ ஏற்படுத்தித்தா என்று கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்னா, உனக்கு எல்லா வழியும் தர்றேன், ஆனா ஒண்ணு மட்டும் வச்சுக்கோ, எனக்குண்டு உள்ள அடியார்களை உன்னால் ஒன்றும் செய்ய இயலாது. அல்லாஹ் எனக்குரிய அடியார்களை உன்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்ற கூட்டத்தில் அந்த ஓரத்தில் அந்த விளிம்பிலாவதும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. இந்த மக்கள் வாழ்ந்தார்கள். தன்னுடைய வேலை பளுக்களுக்கு இடையில், தன்னுடைய குடும்ப பொறுப்புகளுக்கு இடையில் மகான் என்பதாக நாம் இவர்களை பார்க்கிறோம் என்றால் மிக பெரும் வியாபாரியாகவும் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், வணிகராகவும் வாழ்ந்திருக்கிறார்கள். எத்தகைய வணிகம் செய்தாலும் ரப்புக்கான கடமையை சரிவர பூரணமாக செய்ய இயலும் என்பதை இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டிய பெருமகனார். ஏதோ 500 வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்துட்டு போனாங்க. அன்றைய கால சூழல் அப்படி இருந்தது. 1000 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்துட்டு போனாங்க. அன்றைய கால சூழல்கள் அப்படி இருந்துச்சு, அதனால சாத்தியப்பட்டுச்சு அப்படின்றது இல்லை. சுமார் 80 வருடத்திற்கு முன்பு வாழ்ந்து போனவர்கள் தன்னால் இப்படியும் வாழ இயலும், இப்படியும் வாழ முடியும், தன் சிறுபிராயத்திலேயே தான் இப்படி இருக்க முடியும். இன்னைக்கு கூட நாம் என்ன சொல்றோம்? சமூகத்தின் மீது நாம் அக்கறை கொள்கின்றோம், நம் பிள்ளைகளின் மீது, வருங்கால சமுதாயத்தின் மீது நாம் அக்கறை கொள்ள தவறுகின்றோம். நாமளே அவனுக்கு வழிவகுத்து கொடுக்கிறோம். சின்ன பிள்ளை தானே, இந்த வயசுல எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க, பெருசானா சரியா வந்துடுவான், அவன் அப்பா எப்படி இருந்தான், அவன் அப்பா எப்படி இருந்தா, அவர் அப்பா எப்படி இருந்தாரு, அப்படிலாம் அந்த வாரிசு அந்த இது இருக்கத்தானே செய்யும். இல்லை, தவறு. நாம் தவறிழைக்கின்றோம். நம்முடைய இன்றைய உருசினுடைய குருநாதரினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு அழகிய பாடம். நம்முடைய ஊரில் உள்ளவர்கள், நம்முடைய காயல்பதிக்கு சொந்தமானவர்கள், காயல்பதி தந்த மேன்மக்களில் ஒருவரானவர்கள் சிறு பிராயத்திலே, அப்ப அவர்களுடைய தந்தை, அவர்களினுடைய குடும்பத்தார்கள் எப்படி அவர்களை தர்பியத்து படுத்தினார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். சிறு பிராயத்தில் தொழுகையில் பேணுதல் வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். சஹாபாக்களினுடைய வழிகளை பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவர்களினுடைய போதனைகளை கேட்டு ஹஜ்ரத் சய்யிதுனா சயீத் இப்னுல் முஸய்யப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், 30 வருடங்கள் ஆகிறது, 30 வருடமாக சொல்வார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்க சொல்றாங்க, இதுக்கு முன்னால் இருந்து 30 வருடங்கள் மா ஃபாத்தத்னி தக்பீரத்துல் ஊலா, எனக்கு ஒரு தக்பீரத்து தஹரீமா எனக்கு தவறியது கிடையாது. தக்பீரத்து தஹரீமா அப்படின்னா என்ன? இமாம் அல்லாஹு அக்பர்னு சொல்லும்போது நம்மளும் சேர்ந்து அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டுறது இல்லையா? 30 வருடங்கள், 30 வருடமாக நான் அந்த வக்தினுடைய பாங்கை பள்ளியில் இருந்துதான் கேட்டேன் அப்படின்றாங்க. 30 வருடங்களாக சயீத் இப்னுல் முஸய்யப் ரலியல்லாஹு தஆலா 30 வருடங்கள். இன்னும் சொல்ல போனால் எனக்கு முதல் சஃப் தவறியது கிடையாது. மா ரஐத்து கஃபா ரஜுலின், எந்த ஒரு மனிதனுடைய தொழுகையில் ஒருவருடைய பிடரியை பார்க்கும் விதத்தில் நான் ஒருபோதும் நின்றது கிடையாது என்று சொல்வார்கள் ஹஜ்ரத் சய்யிதுனா சயீத் இப்னுல் முஸய்யப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். என்றால் காரணம், யாரை பார்த்தார்கள்? சஹாபாக்களை பார்த்தார்கள், தனக்கு மேல் உள்ள சஹாபாக்களை பார்த்தார்கள், அவர்கள் பெருமானாரை பார்த்தார்கள். அந்த பெருமானாரினுடைய வழியில் அப்படியே மேன்மக்களினுடைய வாழ்க்கை அமைந்த விதத்தில் நம்முடைய மகான் அவர்களினுடைய வாழ்க்கையும் எப்படி இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கின்றோம். நல்ல குணம், நற்குணம், நல்ல பண்புகள், அழகான புகழுக்குரிய நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்களே, அந்த விதத்தில் உண்டான நல்ல குணங்களை மேற்கொண்டவர்கள். மனிதனுடைய அழகிய குணம் அவனை இந்த உலகத்தில்
அவனுடைய வாழ்க்கைக்கு பின்பும் அவனை நினைவு கூற வைக்கின்றது. இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டும் எத்தனையோ பேர்கள் அவர்களுடைய குணத்தால் நாம் நினைவு கூறுகிறோம், நினைவுபடுத்துகிறோம். இந்த உலகம் நினைவில் வைத்திருக்கிறது. இஸ்லாம் அதில் இணையும் பொழுது நூறுன் அலா நூர் என்ற விதத்தில் அந்த மேன்மக்கள் தங்களுடைய குணத்தால் அறியப்படுகிறார்கள். இன்றும் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் என்பதினால் நமக்கெல்லாம் மாற்றார்களிடத்திலும் கூட மதிப்பும் மேன்மையும் இருக்கிறது என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நற்குணத்தினுடைய அந்த ஊற்றாக, நற்குணத்தினுடைய பிறப்பிடமாக வாழ்ந்தது மாத்திரமல்ல, அப்படிதான் எல்லாரும் வாழணும் அப்படின்னு போதித்ததின் காரணத்தினால் ஹஜ்ரத்து சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சராசரி உம்மத்திற்கு மாத்திரமல்ல, உம்மத்தினுடைய சாமானியனுக்கு மாத்திரமல்ல, இந்த உம்மத்தில் அதிகாரம் படைத்தவராக இருந்தாலும் கூட, இந்த உம்மத்தில் உம்மத்தையே வழிநடத்தக்கூடிய ஒரு மகா பொறுப்புக்கு சென்றவராக இருந்தாலும் கூட, அந்த மகா பொறுப்புக்குரியவரும் அவருக்கென்றுண்டான ஒழுக்கத்தோடு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சையதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், என்னை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் தேசத்திற்கு அதிகாரியாக அனுப்புகிறார்கள். பல உபதேசங்கள் செய்தார்கள், பல உபதேசங்கள், பல கட்டளைகள், பல வழிகாட்டுதல்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து என்னை வழி அனுப்பி வைத்த பொழுது நான் அந்த ஒட்டகத்தில் ஏறுவதற்காக அதில் கால் விதித்து ஏறுவதற்குண்டான அந்த பலகையில் கால் வைத்து ஏறுவதற்கு எத்தனித்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா முஆத், யா முஆத், முஆத், உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லுகின்றேன். அஹ்சின் ஹுலுகக லின்னாஸ், அஹ்சின் ஹுலுகக லின்னாஸ். நீங்கள் அதிகாரியாக செல்கிறீர்கள், நீங்கள் வழிகாட்டியாக செல்கிறீர்கள், ஒரு சமூகத்தை வழிநடத்த செல்லுகின்றீர்கள். செல்லக்கூடிய இடத்தில் அந்த சமூகத்திடத்தில் நீங்கள் நற்குணத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், நற்குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள். யா முஆத், முஆதே, நான் சொல்வதை நீங்கள் கவனம் இல்லாமல் விட்டு விடாதீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் பற்றி பிடுங்கள். வார்த்தையை சொல்வதற்கு முன்பும் யா முஆத், சொல்லி முடித்த பின்பும் அஹ்சின் ஹுலுகக லின்னாஸ் யா முஆத், முதலில் சொல்லக்கூடிய செய்தியை கேட்பதற்காக தன் பக்கம் ஈர்க்கும் முகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா முஆத் என்று அழைக்கிறார்கள். அஹ்சின் ஹுலுகக லின்னாஸ், மக்களுக்கு உங்களிடத்தில் இருந்தும் நற்குணங்கள் வெளிப்படட்டும், மக்களிடத்தில் நற்குணத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன செய்தி அவர்களினுடைய உள்ளத்தில் பதிந்திருக்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் யா முஆத் என்று எச்சரிக்கும் விதமாக சொல்கிறார்கள் என்றால், அருமையானவர்களே, நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். ஹதீஸினுடைய வாயிலாக நாம் பார்க்கும் பொழுது, இன்னல் முஃமின், ஒரு முஃமின் ஆகிறவன், லயுத்ரிகு பிஹுஸ்னி குலுகிஹி தர்ஜத்தஸ் ஸாயிமில் காயிம், நோன்பு நோற்று தொழுகை தொழுது, நோன்பு நோற்று, தொழுகின்ற நம்ம 5 வக்து தொழுகை மட்டும் இல்லை, உபரியாக கடமையான அமல்கள் செய்து உபரியான தொழுகைகளும் தொழுது திக்ர் ஃபிக்ர்களில் தன்னை ஆழ்படுத்தி நோன்பு நோற்று, கடமையான நோன்பு நீங்களாக நஃபிலான உபரியான பல நோன்புகளை நோற்று அவர் பெரும் ஸ்தானத்தை விட நல்ல குணத்தோடு இந்த சமூகத்தில் வாழக்கூடியவர். அவர் எங்க போயிடுறார்? இவரையும் கிராஸ் பண்ணி, இவரையும் கடந்து, இவரையும் தாண்டி அவர் மேலோங்கி சென்று விடுகிறார் என்பதை பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் என்றால், அல்லாஹு தஆலா அந்த நாயகத்தினுடைய அழகிய நற்குணங்கள், நற்பண்புகள், நற்குணத்துக்கு அவர்கள் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறார்களே, அவர்களுடைய பண்பை நாம் பின்பற்றி வாழும் தௌஃபீக்கை நமக்கு தருவானாக. நமக்கு யாருக்குமே மாற்று கருத்து இல்லைல்ல, நாளை சொர்க்கம் மட்டும் நமக்கு வேண்டாம், சொர்க்கம் மட்டும் வேண்டாம், சொர்க்கத்தில் நம் உயிரிலும் மேலான
கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சகவாசமும் வேண்டும். நாயகத்தின் சகவாசம் இல்லாத சொர்க்கம் உண்மையான காதலனுக்கு அது சொர்க்கமே கிடையாது இல்லையா? அப்ப அந்த நாயகத்தினுடைய அந்த அருகாமையும் அவர்களினுடைய அந்த அருகாமையும் அவர்களுடைய சமூகத்தோடு நாம் கலந்திருக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு வேண்டும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ தொழுன்றாங்க, தொழுவாதேன்னு சொல்லல, தொழுன்றாங்க, நோன்பு பிடி, உபரியான அமல்கள் செய், ஆனா பிரதானமா ஒன்றை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? இன்னமின் அஹப்பிக்கும், இன்னமின் அஹப்பிக்கும், என்னுடைய உம்மத்தினர்களே, என்னுடைய உம்மத்தே, என் சமூகமே, உங்களில் எனக்கு மிக பிடித்தமானவர்கள், நாம நேசிக்கிறோம் என்பதை வாதிக்கிறோம், அல்லாஹ் அதை உண்மையாக்குவானாக. அந்த உண்மையான நேசத்திற்குரிய மக்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. அதற்குரிய செயல்பாடுக்குரியவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. அதற்குண்டான வழிபாடுகளுக்குண்டான மக்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆனால் நாளை மறுமையில் நம்முடைய இந்த நேசம் உயிரிலும் மேலான பெருமானாரிடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்ன மின் அஹப்பிக்கும், உங்களில் நாளை மறுமையில் எனக்கு ரொம்ப பிடித்தமானவர், வ அக்ரபுக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமா, மறுமை நாளிலே எனக்கு ரொம்ப சமீபமாக இருப்பவர்கள் யார் தெரியுமா? அஹாசினுக்கும் அஹ்லாகா, உங்களுடைய குணத்தால் சிறந்தவர்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லந்தாலிஸ். அந்த குணத்தால் சிறந்தவர்கள். இந்த ஹதீஸை நாம பலமுறை கேட்டிருப்போம், இந்த ஹதீஸை நாம பலமுறை கேட்டிருப்போம், படித்தும் கூட இருப்போம் கிதாபை பார்த்து. ஆனால் அதற்கான காரணிகளை உருவாக்குவதற்குண்டான எண்ணம் வராமலும் இருந்திருக்கலாம். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அந்த எண்ணத்தோடு வாழும் தௌஃபீக்கை தந்தருள்வானாக. ஆனால் நம்முடைய மகானவர்கள், நம்முடைய மகானவர்கள் அவர்களுக்கு வழிகாட்டப்பட்டதினுடைய அடிப்படையில், அவர்கள் படித்து அறிந்து அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற விளக்கங்களினுடைய அடிப்படையில் சிறந்த ஒழுக்கம்தான் நம்மை நம் நாயகத்திடத்தில் நமக்கு அங்கீகாரத்தை தரும். எனக்கு முன்னால் ஹஜ்ரத் பிறந்தகை அவர்கள் சொன்னார்கள், நாயகத்தின் மீது அளவில்லா அன்பு கொண்டவர்கள் நம்முடைய மகானவர்கள், நாயகத்தினுடைய குடும்பத்தார்கள் மீது அளவில்லா அன்பு கொண்டவர்கள் நம்முடைய மகானவர்கள் அப்படின்னு சொன்னா, அந்த அன்பு என்று அந்த அன்பை நாவினால் நுனிநாக்கால் உச்சரித்தால் மாத்திரம் போதாது, வாதித்தால் மாத்திரம் போதாது, அதற்குரிய வாழ்க்கை முறைகள் நம்மில் வர வேண்டும். அந்த வாழ்க்கை முறையை வெளிப்படுத்தி வாழ்ந்தவர்கள் தான் மகானவர்கள். இன்னைக்கு சமூகத்தில் குடும்பம் அரவணைத்தல் அப்படின்றது ரொம்ப குறைஞ்சு போச்சு. குடும்பத்தை அரவணைத்தல், குடும்பத்தை பேணி வாழுதல் என்பது ரொம்ப அரிதாகிவிட்டது. அந்தோ பரிதாபம், குடும்பத்தார்களை இணக்கமாக்கி வாழ வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். நம் உயிரிலும் மேலான பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த நமக்கான வாழ்க்கை வழிமுறை சிலுல் அர்ஹாம். சிலுல் அர்ஹாம், சொர்க்கத்திற்கு தடையின்றி போகுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில காரணங்களை சொன்னாங்க. அதுல ஒன்று சிலுல் அர்ஹாம், இரத்த உறவுகளை இணைத்து வாழுங்கள், இரத்த உறவுகளை சேர்த்து வாழுங்கள், அவர்களுடைய நலவிலும் அவர்களுடைய கஷ்டங்களிலும் தோள் கொடுங்கள், அவர்களுக்கு துணையாக நில்லுங்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் எந்த அளவிற்கு அந்த குடும்ப உறவை நாம் பேணுகிறோம் என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கின்றோம். மகானவர்கள் அவர்களிடத்தில் இருந்த நற்பண்புகள், இப்படி நம்ம உருசில் அவங்களுடைய வாழ்க்கை குறிப்பை சொல்வதனுடைய நோக்கம் நாம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இப்படியும் வாழ முடியும் என்பதற்கான எடுத்துக்காட்டுக்கள். அவர்களை நேசிக்கின்றோம், அவர்களை நாம் போற்றுகின்றோம், அவர்களினுடைய மஹப்பத்தை வாதிக்கின்றோம். அந்த மஹப்பத்தின் வெளிப்பாடாக இங்கே வந்து நாம் குமிந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் கடைபிடிக்கக்கூடிய சூழல்கள் என்ன, எதை கடைபிடிக்க வேண்டும், எது நம்மில் துறக்கப்பட வேண்டும் என்பதை நாம் உற்று நோக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சொல்வார்கள், மகான் அவர்கள் குடும்பத்தை இணைத்து வாழ்ந்த பெருமகனார். குடும்ப உறவுகளுக்கு இடையில்
ஒரு அந்யோன்யத்தை பேணி வாழ்ந்த பெருமகனார். அவர்களுடைய இன்ப துன்பங்களில் பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய இன்ப துன்பங்களை தன்னுடைய இன்ப துன்பங்களாக எடுத்து வாழ்ந்திருக்கிறார்கள். நம்ம பெற்றவங்களுக்கு நாம அல்லாஹ் யாருடைய பெற்றோர்கள் எல்லாம் ஹயாத்தாக இருக்கிறார்களோ அல்லாஹு தாலா அவர்களுடைய வாழ்வில் பரக்கத்தையும் ஆஃபியத்தையும் நிரப்பமாக்கி தருவானாக. மரணித்து போனவர் பெற்றோர்களினுடைய மன்னரைகளை அல்லாஹு தாலா பூஞ்சோலையாக்கி அருள்வானாக. அருமையானவர்களே, நாம் இருக்கும் பொழுது நம்முடைய தாய் தந்தையர்களை மகிழ்விக்கணும். சென்று விட்டார்கள் என்றால் நம்மால் அவர்களுக்கு நன்மை சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோன்னு சொன்னா, பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஒரு பொன்மொழியை தாங்கி சஹாபாக்களினுடைய வாழ்வில் ஒரு வரலாறு. ஹதரத்து சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா, அவங்க யாருன்றது நமக்கு தெரியும். நம்முடைய மகானுக்கெல்லாம் ஆசான். நம்முடைய மகான் அவர்களை ஃபகீஹ் அப்படின்னு நம்ம நினைவு கூறுகின்றோம். ஃபிக்ஹ் ஞானம் பெற்றவர்கள். அவர்களுடைய ஃபிக்ஹின் மூலம் இந்த சமூகம் இன்றும் பலன் பெற்று கொண்டிருக்கிறது. காக்கா அவர்கள் ஆரம்பத்தில் நினைவுபடுத்தினாங்க. ஹஜ்ரத் அவர்கள் இன்னைக்கு தமிழ்ல தொஹ்ஃபா அப்படின்னு ஒன்று நடமாடுது. இந்த தமிழ் தொஹ்ஃபா யாருடையது, யாருடைய முயற்சி, யாருடைய பணிகள் என்பதை நாம் சிந்தித்தோம் என்றால், இன்று தமிழில் நடமாடக்கூடிய இந்த தொஹ்ஃபா இன்று தமிழில் வந்ததற்கு காரணம், அதற்கு மூல காரணம் நம்முடைய மகானவர்கள். அரபு தமிழில் உண்டான விளக்கம் அது அப்படியே தமிழில், அன்னைக்கு எல்லாத்துக்குமே அரபு தமிழ் ரத்துப்படியா இருந்தது. நம்ம எப்படி அரபு படிப்போமோ அதே மாதிரி அரபு தமிழ்லையும் ஒரு புலமை நம்முடைய மக்களிடத்தில் இருந்து வந்தது. அது இன்னைக்கு அப்படியே கொஞ்சம் மங்கிடுச்சு. அது இன்ஷா அல்லாஹ் அதை நாம் மீட்டெடுக்க வேண்டும். அந்த நடைமுறைகளை நாம் மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தௌஃபீக் ஆக்கி தருவானாக. அப்ப அந்த அரபு தமிழ்ல இருந்தது அப்படியே போயிடக்கூடாது. அது தமிழ்ல வந்து இன்றைய நடைமுறைகளுக்கு அது பலன் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் எனக்கு முன்னால் உரையாற்றிய நம்முடைய ஊரினுடைய மாபெரும் ஹஸ்ரத் அவர்கள், ஹதீப் அவர்கள், அவர்களுடைய அந்த முழு முயற்சியின் மூலமாக இன்று அது பாகங்களாக அது வெளிவந்து நம்முடைய புழக்கத்திலும் நம்முடைய பயன்பாட்டிலும் அது தவழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அத்தகைய ஃபகீஹா என்று நாம் சொல்வது மாதிரி அன்று சஹாபாக்களில் காலத்தில் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபகீஹுக்கு ஃபகீஹாக வந்தவர்கள், ஆன்மீகவாதிகளுக்கு ஆன்மீகவாதியாக இருந்தவர்கள், தஸவ்வுஃப் கலைகளுக்கு தஸவ்வுஃபுக்குரிய ஆசானாக திகழ்ந்த பெருமகனார் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. மிக பெரும் ஸ்தானம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அவர்களுக்கு வழங்கப்பட்டது, அருளப்பெற்றது, நன்மாராயங்கள் கூறப்பட்டிருக்கிறது. அத்தகைய ஒரு புகழினுடைய உச்சம், திறமையினுடைய உச்சம், ஆளுமையினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை விட வயதில் குறைந்த ஒரு சஹாபி ஹஜ்ரத் சையதுனா அபூ புர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க செல்கிறார்கள். அபூ புர்தா மதீனாவுக்கு வெளியில வாழக்கூடியவர்கள். அவங்க மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து புகழின் உச்சத்திலும் அந்தஸ்துகளின் உச்சத்திலும் இருக்கக்கூடிய சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் சந்திக்க போறாங்க. அவங்கள போய், இதெல்லாம் ஒரு நல்ல பண்பாடுகள். வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆள் வந்திருக்கிறாருன்னா அவரை போய் நம்ம சந்திக்க போறோம்னா சில நோக்கங்கள் அமைந்து விடுகிறது. இல்லை, நம்மில் உள்ளவர், நம் குடும்பத்தில் உள்ளவர், நம்முடைய மஹல்லாவாசி, நம்முடைய அண்டை வீட்டார் ஒரு வெளியில பயணம் போயிட்டு வராங்கன்னா போய் அவங்கள நல்லா விசாரிச்சுட்டு வர்றது, அதுவும் ஒரு சுன்னத்து சஹாபா, சஹாபாக்களினுடைய நன்னடைமுறைகள். ஹஜ்ரத் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ புர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போய் சந்திக்க செல்கிறார்கள். சந்தித்து நலம் விசாரித்து அவர்களிடத்தில் கொஞ்ச நேரம் அமர்ந்து பேசிவிட்டு திரும்பும் பொழுது சொல்றாங்க, அபூ புர்தாவுக்கே ஒரு சந்தேகம். நாம ஒரு சின்ன பிள்ளை, நம்மளை இவ்வளோ பெரிய மனிதர் பார்க்க வந்திருக்கிறாங்களே,
இவ்வளவு பெரிய மனிதர் நம்மளை வந்து பார்க்க வந்திருக்கிறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். கேட்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க கேட்கறதுக்கு முந்தி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவர்களே விளக்கம் சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அருமை தோழரே, நான் உங்களை சந்திக்க வந்தது உங்களுக்கு ஆச்சரியம் அளிக்கலாம். நான் சந்திக்க வந்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு மனிதர் அவருடைய வாழ்க்கையிலேயே அவரால் அவருடைய பெற்றோர்களுக்கு நன்மை சேர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் என்றால், அல்லது சிறந்த நன்மை அவர் அனுப்ப வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஃபாத்தியா ஓதுன்னு சொல்லல, ஒரு அவங்க பேர்ல ஏதாவது தர்மம் செய்யி அப்படின்னு சொல்லல, அல்லது ஏதாவது ஒன்று ஈசால் செய்யி அப்படின்னு சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் தன்னுடைய பெற்றோர்களுக்கு அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் அவருடைய கபருக்கு சென்று நன்மை அடைவதற்காக செய்யக்கூடிய பணிகளிலேயே ஆக நன்மைக்குரிய பணி என்னவென்றால், அந்த பெற்றோர்களினுடைய நண்பர்களை நலம் விசாரிக்குதல், அவர்களை சந்தித்து வருதல் அப்படின்றாங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை சொல்றாங்க. உன்னுடைய வாப்பா என்னுடைய வாப்பாவுக்கு நண்பர், உன்னுடைய வாப்பா என்னுடைய வாப்பாவுக்கு நண்பர். எனவே என் வாப்பாவினுடைய நண்பர் என்றால் எனக்கு உறவுக்காரர். நம்முடைய ஊர்ல நல்ல ஒரு அழகான பண்பாடு உண்டு, தோளப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். தோளப்பா, அப்ப தோளப்பாவினுடைய மகன் நீங்க. இந்த உறவில் உங்களை நான் சந்திப்பதின் மூலம் என்னை ஈண்டெடுத்த என் தந்தை சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மன்னரைக்கு, அவர்களுடைய அமல் பட்டோலைகளுக்கு சிறந்த நன்மை சென்றடைய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன், உங்களை வந்து நான் சந்தித்தேன் அப்படின்னு சொல்றாங்கண்டா, ஒரு வாப்பாவினுடைய தோழர் அல்லது வாப்பாவினுடைய தோழரினுடைய மகனை சந்திச்சதுக்கு இறந்து போன தந்தையினுடைய கபருக்கு சிறந்த நன்மை சென்றடைகிறது என்றால், நம்முடைய தந்தையினுடைய நம்முடைய தாயினுடைய உறவுகளை, நம்முடைய தந்தை தாயினுடைய பந்தங்களை, சொந்தங்களை போய் சந்திக்கும் பொழுது அவர்களுடைய மன்னரைகளுக்கு எவ்வளவு நன்மை சென்றடையும் என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கின்றோம். உறவுகளை பேண வேண்டும், உறவுகளை அரவணைத்து வாழ வேண்டும், உறவுகளினுடைய இன்பம் துன்பங்களில் பங்கெடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் இஸ்லாம். அதை வலியுறுத்திய நாயகர் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்முடைய மகான் அவர்கள் கொண்டிருந்த உண்மை பாசம், உண்மை மஹப்பத் எது? அந்த குடும்பத்தார்களை பேணி வாழ வைத்தது. யத்தீம்களை அரவணைத்தல் சிறந்த குணத்தில் ஒன்று. குர்ஆன் நமக்கு அழகாக சொல்லும், அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன். யார் எனக்கு இது சொல்ல முடியாது, தெரியாது என்று சொல்றதுக்கு வழி இல்லை. குர்ஆனினுடைய மத்திய பகுதியில் வரவில்லை இந்த வசனங்கள். குர்ஆனினுடைய முத்தஷாபிஹத் போன்ற இடங்களிலே, சிரமத்திற்குரிய இடங்களில் வரவில்லை இந்த வசனங்கள். நாம ஒவ்வொருத்தரும் மனனமாக்கி வைத்திருக்கக்கூடிய சூரா அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுஉல் யதீம். யத்தீமை அரவணைத்தல், யத்தீமை அவருக்கு உபகாரமாக வாழுதல், யத்தீமினுடைய தலையில் இரக்கத்தோடு கை வைத்தவரே நாளை பெருமானார் சொன்னாங்க, என்னோடு இப்படி இருப்பார். பணம் கொடுக்கவில்லை, வீடு கொடுக்கவில்லை, நிலம் கொடுக்கவில்லை, சொத்து கொடுக்கவில்லை, யத்தீமின் மீது அவரினுடைய நிலை குறித்து நாம் ஒரு வருத்தத்தோடு, அவர் மீது இருக்கக்கூடிய பிரியத்தில், பாசத்தில், ஒரு அக்கறையில் ஒரு கையை தலையில தடவுறதுக்கு இந்த நன்மை அப்படின்னு சொன்னா, அந்த யத்தீமை அரவணைச்சு வாழுந்தா. அன்று ஒரு காலம் இருந்தது, அன்று ஒரு காலம் இருந்தது, யத்தீம்கள் அரவணைக்கப்பட்டார்கள், மிஸ்கீன்கள் அரவணைக்கப்பட்டார்கள். இன்று உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு சூழல்கள், விரட்டப்படக்கூடிய சூழல்கள்,
அம்மஸ்ஸாயில ஃபலா தன்ஹர், விரட்டாதே என்று குர்ஆன் சொல்லும். விரட்டப்படக்கூடிய சூழல்கள். அன்னைக்கெல்லாம் ஒரு தமிழ்ல ஒரு படிச்சது, அது மார்க்க கிதாபுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்றாலும் நல்லது எங்க இருந்தாலும் எடுத்துக்கலாம்ல. ஒருத்தன் எழுதுனா, இந்த நாசமா போன ஃப்ரிட்ஜ் என்னைக்கு வந்துச்சோ இரவு யாசகர்கள் இல்லாமல் போனார்கள் அப்படின்னு. உண்மைதானே? அன்னைக்கு உணவு கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிஞ்சக்கூடிய உணவுகள் யாசகர்கள் இருந்தார்கள், பசிக்கு தவித்தவர்கள் இருந்தார்கள், பசியில் துடித்தவர்கள் புரண்டவர்கள் இருந்தார்கள். போனா கிடைக்கும் அப்படின்ட்டு இரவு நேரத்தில் யாசகம் கேட்டு உணவு கேட்டு ரூபா கேட்டு இல்லை, உணவு கேட்டு வரக்கூடியவர்களினுடைய நிலை இருந்தது. நம்மள நிறைய அல்லாஹு தஆலா வயோதிகமான மக்கள்கள், அல்லாஹ் அவர்கள் சமூகத்திற்கு ஒரு பரக்கத், வாழ்க்கையில் பரக்கத்தை தந்தருள்வானாக. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்திருக்க முடியும், உங்களுடைய கால சூழ்நிலைகளை நீங்கள் கண்டிருக்க முடியும். ஏன், உங்கள் கரத்தினாலேயே உங்களுடைய தாய் தந்தையர் கொடுத்ததை அந்த இரவு யாசகர்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்க கூடும் வாய்ப்பு இருக்கின்றது. ஆனா இன்னைக்கு அவன் சொன்ன மாதிரி, தமிழ் அறிஞர் சொன்ன மாதிரி, நாசமா போன ஃப்ரிட்ஜ் வந்தது, எது மிஞ்சாலும் எல்லாமே உள்ள போயிருது. கொஞ்சம் ரசம் மிஞ்சாலும் அதுவும் உள்ளதான் போயிருது. இது எல்லாரும் வீட்லயும் உள்ள நடைமுறை. அப்படி ஆகி போச்சு. ஏன் இது வந்துச்சு, நம்ம கொடுக்கறத நிப்பாட்டினா அவங்க வர்றதையும் நிப்பாட்டிட்டாங்க. கொடுக்க தொடங்கினால் இன்றும் வருவார்கள். ஆக யதீம்களை, கஷ்டத்திலும் சிரமத்திலும் இருப்பவர்களை அரவணைத்து அவர்களுக்கு தோள் கொடுத்து அவர்களினுடைய கண்ணீர் துடைத்து துயரம் துடைத்து வாழ்ந்த பெருமகனார் மகான் செண்டாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உருஸ்ல கலந்தோண்டு நம்ம போயிட வேண்டாம். அவங்களுடைய பண்புகளை கொஞ்சமாவது நம்முடைய வாழ்க்கையில நம்ம நடைமுறைப்படுத்தும். குறைந்தபட்சம் ஒரு நாளாவதும் நடைமுறைப்படுத்துவது வேண்டும் என்று நாம் ஒரு உறுதி எடுக்கின்றோம். எத்தீம்கள்னா அவர்களை எந்த அளவுக்கு தோள் கொடுக்கணும். சில நாள் காலங்களுக்கு முன்னால் நானே இந்த செய்தியை சொல்லி இருக்கிறேன். என்ன அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகம், இந்த சமூகம் மக்கள் எல்லாம் சஹாபாக்கள் இப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு தோழர் வருகிறார். அவருடைய கண்கள் எல்லாம் கலங்கி போய் இருக்கிறது, குளமாக இருக்கிறது. முகத்தில் ஒரு கவலை தெரிகின்றது, உடலில் ஒரு பதட்டம் வெளிப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சஹாபாக்களினுடைய முகபாவனையினுடைய பாஷை படித்தவர்கள் அந்த சஹாபியை தன் பக்கத்தில் அழைக்கிறாங்க. அருமை தோழர், இங்க வாங்க, என்னாச்சு, உங்களுடைய நிலைமை என்ன, ஏன் இப்படி கண்ணீரோடு இருக்கிறீங்க, கவலையோடும் வருத்தத்தோடும் ஏன் இருக்கிறீங்க? அவங்க சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், என் பிள்ளைய காலையிலிருந்து காணோம் யா ரசூலுல்லாஹ், என் பிள்ளைய காலையிலிருந்து காணோம். அப்படியா, தேடினீங்களா? வளமையா போகக்கூடிய இடத்துல போய் பார்த்தீங்களா? அவர் சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், என் பிள்ளைய காணோம், மாலை ஆயிடுச்சு, கருக்கள் நெருங்கிட்டு இருக்குது, நாள் ஃபுல்லா என் பிள்ளையை காணாமல் தவித்து போயிருக்கிறேன். அப்ப இப்படி கேட்டுட்டு இருக்கும் பொழுது அங்க சபையில சில சிறு பிள்ளைகளும் அமர்ந்திருக்கிறார்கள். அதில் ஒரு பிள்ளை எழுந்திருக்கிறார். யா ரசூலுல்லாஹ், அவருடைய மகன் இன்ன தோட்டத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார், நானும் அவரோடு தான் விளையாடிட்டு இருந்தேன், நான் இப்ப இடையில வந்துட்டேன், ஆனா அவர் மற்ற பிள்ளைகளோடு அவர் அங்க இருந்து விளையாடி கொண்டிருக்கிறார். அந்த பிள்ளை அந்த வார்த்தையை நிறைவு செய்யறதுக்கு முந்தி அந்த தந்தை கண்ணீரோடு இருந்தாரே, கண்ணீர் குளமாக, கண்கள் குளமாக இருந்தாரே, முகம் வாடி போயிருந்தாரே, உடலெல்லாம் பதட்டமாக இருந்தாரே, அவர் இந்த சிறு பிள்ளை அந்த செய்தியை முடிப்பதற்குள்ளாக எழுந்து ஓடுகிறார், வாசலை நோக்கி ஓடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கைத்தட்டி அழைக்கிறார்கள். இங்க வாங்க, இங்க வாங்க, எங்க போறீங்க? யார் சொல்ல, என் பிள்ளை, உங்க பிள்ளைய பார்க்க போங்க. சரி, ஆனா அங்க போன உடனே உங்க பிள்ளைய பார்த்த உடனே உங்க பிள்ளை பேரை சொல்லி நீங்க கூப்பிடக்கூடாது. உங்க பிள்ளை பேரை சொல்லி தான் நீங்க கூப்பிடணும். ஜெயிதுண்டா ஜெயித், அப்துல் ரஹ்மான்டா அப்துல் ரஹ்மான் அப்படின்னு தான் கூப்பிடணும். என் பிள்ளை, என் ஈரக்குலை, என் ஈரக்குலை துண்டு அப்படின்னு நீங்க உங்க பிள்ளைய கொஞ்சிடக்கூடாது அப்படின்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த சஹாபி திடுக்கிட்டு நிற்கிறார். யா ரசூலுல்லாஹ், என் ஆருயிர் பிள்ளை,
என் ஆருயிர் பிள்ளை, என் ஈரக்குலை துண்டு இல்லை என்பதற்கு இல்லை. உண்மையில் அப்படித்தான். காலையிலிருந்து அவனை காணாமல் நான் தவித்து போயிருக்கிறேன், பரிதவித்து போயிருக்கிறேன். அவனை நான் செல்லமாக அழைத்து கொஞ்சி குழாவி என்னுடைய நெஞ்சத்தோடு வைத்து இறுக்கி அவனை நான் முத்தமிடுவது இயல்புதானே யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உண்மைதான், உண்மைதான். அதை நீங்க உங்க வீட்டில் போய் பார்த்துக்கிறங்க. அந்த இடத்துல வச்சு செய்யாதீங்க. அந்த இடத்துல உங்க பிள்ளையினுடைய பேரை மட்டும்தான் கூப்பிட்டு அழைக்கணும் நீங்க. ஏண்டா அந்த இடத்துல இருக்கக்கூடிய விளையாடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள்ல ஒரு எத்தீமான பிள்ளையும் இருக்கலாம், ஒரு எத்தீமான பிள்ளையும் இருக்கலாம், பெற்றோர்களை இழந்த பிள்ளையும் இருக்கலாம், பாசத்திற்கு ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கும் பிள்ளையும் இருக்கலாம், தன்னை அரவணைப்பதற்கு யாரும் இல்லையே என்ற ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளையும் இருக்கலாம். நீங்கள் உங்கள் பிள்ளையை நீங்கள் கொஞ்சும் பொழுது, என் தந்தை இருந்திருந்தால் என்னையும் இப்படி கொஞ்சி இருப்பாரே, என்னையும் இப்படி என் ஈரக்குலை துண்டே என்று அரவணைத்திருப்பாரே, நெஞ்சோடு நெஞ்சு சேர்த்திருப்பாரே என்று அந்த பிள்ளையினுடைய மனம் கலங்கி, கண் கலங்கி, கண்ணீர் குமிந்து அவரினுடைய உள்ளம் பாதித்து விடக்கூடாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிந்தித்து பார்க்கிறோம், யத்தீம்களினுடைய உரிமைகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது இந்த இஸ்லாம். யத்தீம்களினுடைய உரிமையை எந்த அளவுக்கு எடுத்து பேசி இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காஃபிலுல் யதாமா, யத்தீம்களை அரவணைப்பவர்கள், யத்தீம்களை தாங்கி பிடிப்பவர்கள் நாளை மறுமையில் என்னோடு இப்படி இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் இந்த சமூகம் இன்று எங்கே சென்று கொண்டிருக்கிறது? இந்த சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? எத்தீம் அரவணைக்கிறது இருக்கட்டும், சொந்த தம்பி பிள்ளையை அரவணைக்கிறதுக்கு தயங்கும் சமூகம், சொந்த உறவு பிள்ளைகளை ஒதுக்கி வைத்து உதாசீனப்படுத்தக்கூடிய சமூகம். மகான் அவர்களினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். அந்த வாழ்க்கையில் எது? ஒழுக்கம் நிறைந்திருந்த வாழ்க்கை, இபாதத்துகள் நிறைந்திருந்த வாழ்க்கை, அன்றாட திக்ர்கள் நிறைந்திருந்த வாழ்க்கை, ஒழுக்கத்தினுடைய சீலராக வாழ்ந்ததினுடைய அந்த வாழ்க்கைகள், அறங்களையும் நெறிமுறைகளையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளையும் தனி மனித வாழ்வில் பேணி வாழ்ந்திருக்கக்கூடிய சூழல் என்றால் அருமையானவர்களே சிந்தித்து பார்க்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தகைய நன்மக்கள் மேன்மக்கள் வாழ்ந்த பூமி, நன்மக்கள் மேன்மக்கள் வாழ்ந்து அழகிய இஸ்லாமிய கட்டமைப்பை உருவாக்கிய பூமி. இந்த பூமியிலே நாம் இன்று எவ்வளவு சீர்கேடுகளை பார்க்கின்றோம், முறையற்ற நிலைகளை பார்க்கின்றோம். சிறார்களிடத்தில் இருக்கக்கூடிய பிழைகள் என்ன, வாலிபர்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன, வளர்ந்த ஆளாகியவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன, குடும்பங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிளவுகளினுடைய நிலை என்ன என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை சீர் செய்து கொள்வதற்கு உண்டான தௌஃபீகை நமக்கு தந்தருள் புரிவானாக. அதை சீர்படுத்தி வாழக்கூடிய ஜெயத்திற்குரிய அந்த வழிகளை பேணக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, ஒன்றை சொல்லி நான் நிறைவுபடுத்துகின்றேன். மகான் அவர்கள் மிக பெரும் ஆலிம். ஆலிம் அப்படின்னா எங்களை மாதிரி இந்த சனது வச்சிருக்கிற ஆலிம் அப்படின்னு நான் சொல்ல வரல. தக்வாவினுடைய உச்சம் நிறைந்த, தக்வாவினுடைய உச்சம் தொட்ட ஆலிம் பெருமகனார், ஃபகீஹ் பெருமகனார். தன்னுடைய நாட்களினுடைய நேரத்தில் தன் குடும்பத்திற்கு செலவழிக்க வேண்டிய தேவையான நேரங்கள் போக தன்னுடைய தொழுகைகள், கடமையான தொழுகைகள், கடமையான அந்த ஔராதுகள், அன்றாட அந்த விருதுகள், இந்த நேரங்கள் நீங்களாக கிதாபோடு தன்னுடைய நேரங்களை காலங்களை கழித்த பெருமகனார். இல்மினுடைய லஸ்ஸத், இல்மினுடைய சுகம் கண்டவர்கள். இல்மினுடைய சுகம், கரெக்டான செய்தி கரெக்டான நேரத்தில் தான் வந்திருக்குது. கரெக்டான செய்தி கரெக்டான நேரத்தில் வந்திருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். நாசா எல்லாத்துக்கும் உண்டு, எல்லாருடைய அவங்களுடைய இருப்பிடத்துக்கே வந்துடும். கவனம் நம்ம பக்கமே இருக்கட்டும். இப்போ நாம கொஞ்சம் கதைகள் மாதிரியா பேசணும் அப்படின்னு சொன்னா
கொஞ்ச நேரம் ஓடும். எல்லா ஊர்கள்லையும் உள்ள ஒரு வளமை. பல இடங்களுக்கு போகிறதுனால அந்த வளமைகளை நம்ம பார்த்தோம்டா, இந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் மக்களினுடைய பார்வை எங்கே போயிடும்? மணியின் பக்கமும் பேசக்கூடிய பேச்சாளரின் பக்கமும் தான் இருந்துட்டு இருக்கும். மணியையும் பேச்சாளர் அப்படின்னா என்ன அர்த்தம்? டைம் ஆயிடுச்சு, முடிவாப்பா அப்படின்னு சொல்றது அர்த்தம். அதுலேயும் கொஞ்சம் கதைகள் இல்லாம தேவையான நசீஹத்துகள், உபதேசங்கள் அப்படின்ற மாதிரி வந்தா அது இன்னும் கொஞ்சம் மார்க்க சட்டத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்களேன், அவ்வளவுதான். அனுச்சா இதெல்லாம் தெரிஞ்ச சட்டம் தான் அனுச்சா அப்படின்றோம். கொஞ்சம் இப்படியா பேசினா ரொம்ப நேரம்லாம் ரசிக்காது. கொஞ்சம் கதை மாதிரி, கொஞ்சம் நகைச்சுவை மாதிரி. பயான் வைத்தது நகைச்சுவைக்காக அல்ல. பல பேர்களுடைய பயான்களில் நகைச்சுவைகளை பார்க்க முடியும். பயான் அப்படின்றது அது உள்ளத்தில் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்கானது. அப்போ இதுல இந்த மார்க்க சட்டங்கள் அப்படின்ற மாதிரி வந்துட்டாலே ஒரு சலிப்பு தட்டிரும். ஆனா மகான் அவர்கள் தங்களுடைய மிகுதியான நேரம், அவர்கள் ஒன்று தன்னுடைய நேரம் குடும்பத்திற்கு, அதுபோக தன்னுடைய கடமையான தொழுகைகளுக்கு, அதனுடைய முன்பின் ஔராதுகளுக்கு, அன்றாட காலை மாலையினுடைய ஔராதுகளினுடைய நேரங்கள் போக, தான் வணிகம் செய்வதற்காக ஒதுக்கிய நேரம் போக, மீதி நேரங்கள் எல்லாம் கிதாபோடு இருப்பார்கள். இறைநேசர்களின் பேரால் மிக பெரும் பற்றும் பாசமும் அவர்களுக்கு காதலும் இருந்ததனுடைய வெளிப்பாடு இறைநேசர்களினுடைய பேர்களில் மர்சியாக்களை எழுதியிருக்கிறாங்க, பைத்துகளை எழுதியிருக்கிறாங்க. கண்மணி நாயகத்தினுடைய குடும்பத்தார்களின் மீது உண்டான அந்த பற்றின் மீன் காரணத்தினாலும் பாச பிணைப்பின் காரணத்தினாலும் ஹசன் ஹுசைனார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது மௌலிது ஷரீஃப் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், கோர்வை செய்திருக்கிறார்கள். ஃபிக்ஹினுடைய சட்டங்களை வகுத்து எழுதியிருக்கிறார்கள். அது பாமரர்களும் விளங்கும் அளவிற்கு அதை விளக்கி எழுதியிருக்கிறார்கள். தஸவுஃப்ல கிதாப் எழுதியிருக்கிறாங்க, தஸவுஃப் சம்பந்தமாக கிதாப் எழுதி இருக்கிறார்கள். இவைகளெல்லாம் இந்த உலகத்தில் அவர்கள் விட்டு சென்ற பொக்கிஷங்கள், விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்கள். அவைகளை நாம் பாதுகாக்கின்றோம். அவைகளில் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து நடக்க முயற்சிக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய நல்ல தௌஃபீகை நமக்கு தந்தருள் புரிவானாக. நாம பெரிய பெரிய கிதாபை நம்ம புரட்டிட்டு இருக்க வேண்டியதில்லை. அப்பா அவர்களினுடைய தோஃபாவை எடுத்து நாம் ஓதுனாலே ஃபிக்ஹினுடைய ஏராளமான சட்டங்கள் நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த நோம்பில் நம்ம ஃபிக்ஹ் கிளாஸ்ன்ற மாதிரி ஹுசைனியாவில் வச்சு நம்ம நடத்திட்டு இருந்தோம். அப்போ அந்த தொடக்க நேரத்தில் சில பெரியவர்கள் கூட வந்து சொன்னாங்க, ஹஜ்ரத் இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது, இந்த ஒதுவினுடைய இந்த சட்டம், இதனுடைய இந்த சிறு சிறு சட்டத்திட்டங்கள், இது இந்த வயசுல தெரியாம இருக்கிறது ஒரு பெரிய வெக்கக்கேடு. இதை போய் இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்கறது அதை விட பெரிய வெக்கக்கேடா இருந்தது. அதுக்கு இப்படியெல்லாம் ஒரு கிளாஸ் நடக்கிறது பெரும் உபகாரமா இருக்குது. எவ்வளவோ செய்திகள், இதற்கெல்லாம் சந்தேகங்கள் இருந்தது, எவ்வளவோ செய்திகள் தெரியாமல் இருந்தது. இந்த கிளாஸின் வாயிலாக நாங்கள் அதை அறிந்தோம் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அது மாதிரி நம்ம வெக்கப்பட்டு இருக்க வேண்டியதில்லை. அப்பா அவர்களினுடைய அந்த தொஹஃபாவை நாம் எடுத்து தமிழில் நம்ம படிக்கிற மாதிரி நமக்கு வந்திருக்குது. அதை எடுத்து நாம் சரியாக நாம் படித்தோம் என்றால் தேவையான ஃபிக்ஹ் சட்டங்களை நாம் அழகாக நாம் அறிந்து கொள்ள முடியும் அளவிற்கு நமக்கு வந்திருக்கிறது என்றால் இதற்கு ஒரு இனிமை நமக்கு வேண்டும், இதன் மீது நமக்கு ஒரு ஈடுபாடு வேண்டும். ஹஜ்ரத் சையதுனா முஹம்மது இப்னு ஹசன் ஷைபானி ரலியல்லாஹு அன்ஹு ஹனஃபி மذஹபினுடைய இமாம் பெருமக்களில் ஒருவர். அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவர்களில் பிரதான மாணவர்களில் ஒருவர். அவங்க எப்படி தெரியுமா? இரவு ஃபுல்லா கண் விழித்து உட்கார்ந்து கிதாப் முத்தாலா செஞ்சுட்டு இருப்பாங்க, பாடம் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி பாடம் படித்து இரவெல்லாம் கண் விழித்து ஒரு மசாலாவை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு மசாலாவுக்குண்டான ஆதாரங்களை திரட்டி விட்டார்கள். ஒரு வசனத்தில் இருந்தும் ஒரு ஹதீஸில் இருந்தும் ஒரு மசாலாவை அவர்கள் வகுத்தெடுத்து விட்டார்கள் என்றால் அவங்களுக்கு அப்படி ஒரு ஆனந்தம். கோடி ரூபா கொடுத்தா என்ன சந்தோஷம் இருக்குமோ அதை விட மேலான சந்தோஷம். அவர்கள் சொல்வார்கள், ஐன அப்னாவுல் முலுக், ஐன அப்னாவுல் முலுக்,
மின் ஹாதிஹில் லஸ்ஸாத். இது மாதிரியான இன்பங்கள் இது யாருக்கு கிடைக்கல? செல்வ சீமான்களுக்கு கிடைக்கல, செல்வ சீமான்களினுடைய மக்கள்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அதை இனிமையாக கொண்டாடினார்கள் என்றால், அப்படி இனிமை கண்டவர்கள், இன்பம் கண்டவர்கள் நம்முடைய மகானவர்கள். அவர்களினுடைய வாழ்க்கை குறிப்பினுடைய சில பகுதிகளை நாம் சொல்லுகின்றோம். அவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகளை முழுசா சொன்னா 10 வருஷம் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. 10 வருஷத்துல கூட முழுசா சொல்லி இருந்திருக்க முடியாது. ஏதோ ஒவ்வொன்றும் அங்கங்கே நாம் ஒரு சிலதை வாழ்க்கையினுடைய முக்கிய பகுதிகளினுடையதை நாம் தொட்டு வைத்திருக்கின்றோம். அதிலிருந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி மகான் அவர்களினுடைய உருஸ் நடத்தக்கூடிய இந்த வைபவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூலாக்கி தந்தருள்வானாக. அவர்களினுடைய அருள் பார்வைக்கு உரித்தானவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அவர்களுடைய வழிகாட்டுதலில் வாழ்ந்து அவர்களுடைய நேசத்தின் மூலம் கரை சேர்க்கப்படக்கூடிய நன்மக்களில் அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள்வானாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு சரியான விதத்தில் வாழ்ந்து முறையான விதத்தில் வாழ்ந்து மரணிக்கும் நேரம் என்று ஒன்று வரும் பொழுது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை, ஷஹாதத்து கலிமாவை நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிரித்த முகத்தோடு பார்த்து திக்கில்லாமல் திணறாமல் பிசகில்லாமல் சரியான விதத்தில் உச்சரித்து மரணிக்கக்கூடிய நசீபையும், நாளை மஹ்ஷரில் அவர்களின் ஷஃபாஅத்தையும், நாளை சொர்க்கபதியில் பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சங்கமித்திருக்கக்கூடிய நன்னசீபையும் பாக்கியத்தையும் நற்தௌஃபீகையும் அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்பளித்தவைக்கு மிக்க நன்றி. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா, சுக்ரன் ஜசீலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சின்ன ஒரே ஒரு செய்தி. அப்போ ஹஜ்ரத் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லிட்டு போனாங்க. குடும்பத்தார்கள் அப்பாவுடைய கராமத்துன்ற பேரில் நிறைய உள்ள செய்திகள் இருக்கிறது. அவர்களுடைய குடும்பத்தில் நெருக்கமான குடும்பத்தில் ஆஜராகக்கூடிய சூழல்கள் சம்பவங்கள்லாம் இருக்குது அப்படின்றத இதை ஒரு கோர்வையை ஆக்கி இதை ஒரு எழுத்து வடிவில் நாம் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். அதுக்காக காக்கா அவர்கள் முயற்சித்து இன்ஷா அல்லாஹ் அதுக்கு தேவையான ஒத்துழைப்புகளில் நாங்கள் உலமாக்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த ஒத்துழைப்பை தருவோம். அது மூலமாக அவர்களுடைய அந்த கராமாத்துகள் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு சூழல் வரும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தையும் இந்த இடத்துல நான் எடுத்து வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மகான் அல்லாமா ஷேகுல் காமில் அல் ஹஜ்ஜுல் ஹரமைன் அஹமது முஹியுத்தீன் சென்ட் ஆலி மஷ்ஷித்தீக் அல் காகிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களது 88ஆம் ஆண்டு கந்தூரி விழா இதோ இனிதாக நிறைவுற இருக்கின்றது. இந்த கந்தூரி விழா நனிசிறக்க நடைபெற அருளிய வல்லோன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்று கூறி அவனுக்கு முக்கியமாக நன்றியை குறித்து கொண்டு இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பமாக காலை ஹத்முல் குர்ஆனை சிறப்புற நடத்தி தந்த எங்கள் பள்ளியினுடைய இமாம் மற்றும் எங்கள் பள்ளியினுடைய முன்னாள் இமாம் மற்றும் அகமதினார் பள்ளியினுடைய இமாம் ஆகியோர்களுக்கு நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். பின்னர் அசருக்கு பின் நடைபெற்ற மகானவர்கள் கோர்வை செய்த சலவாத் மஜ்லிஸ் நிகழ்ச்சியை தலைமையேற்று நடாத்தி தந்த அகமதினார் பள்ளியினுடைய பேஷிமாம் ஹத்தீபு எம்என் உமர் அப்துல் காதர் அவர்களுக்கும், பின்னர் மஹ்ரிபுக்கு பின் மகானவர்கள் கோர்வை செய்த காதிரியா திக்ல் மஜ்லிஸையும் சிறப்பாக நடத்தி தந்த அஹமதினார் பள்ளியினுடைய பேஷிமாம் ஹத்தீபு எம்என் உமர் அப்துல் காதர் அவர்களுக்கும், இந்த பயானை தலைமையேற்று நடாத்தி தந்தும்
கடந்த 10 வருடங்களாக இந்த பயானி சிறப்புற நடத்தி தந்த அப்பா அவர்கள் எழுதிய ஃபத்ஹுல் முயீனுடைய அரபு தமிழாக்கத்தை தமிழாக இதுவரை 3 தொகுப்புகள் வந்துள்ளன. இன்னும் 4வது தொகுப்பு கூடிய விரைவிலே வர இருக்கின்றது. இதை கடந்த 15 வருடங்களாக மொழிபெயர்த்து தந்து கொண்டிருக்கின்ற முஅஸ்கருர் ரஹ்மான் அரபிக் கல்லூரியுடைய ஸ்தாபகரும் நமது குத்துபா பெரிய பள்ளியின் ஹத்தீபும் ஆகிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபில் ஹச்ஏ அஹமது அப்துல் காதிர் ஆலிம் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி சிறப்புற நடைபெற உதவிய எங்கள் பள்ளியினுடைய முன்னாள் பேஷிமாம் அல்ஹாஃபில் ஹாமிது லப்பை ஆலிம் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியினுடைய இறுதியில் துவா ஓதி முடித்து வைக்கக்கூடிய மௌலானா மௌலவி அல்ஹாஃபில் எஸ் முஹம்மது ஜுல்ஃபிகர் ஆலிம் மஹலரி BA ஹிஸ்ட்ரி அண்ட் BA இங்கிலீஷ் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை நடைபெற எல்லா வகையிலும் உதவி செய்த எமது பள்ளியினுடைய எமது பள்ளியினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் பொருளாலும் உடல் உழைப்பாலும் உதவிய அனைவருக்கும் முக்கியமாக இந்நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக சீருரை ஆற்றி அப்பா அவர்களுடைய வரலாற்று எடுத்தோதிய மஹலரத்துல் காதிரியா அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் AK முஹம்மது அஸ்ஃபர் ஆலிம் அஷ்ரஃபி அவர்களுக்கும் ஒளி அமைத்து தந்த ஹேப்பி சவுண்ட் சர்வீஸ் நிர்வாகிகளுக்கும் இதை நேரடி ஒளிபரப்பு செய்த STV நிறுவனத்தின் அரபி முஹம்மது அப்துல் காதர் அவர்களுக்கும் முக்கியமாக திரளாக வருகை தந்து நிகழ்ச்சியை சிறப்பித்து தந்த உங்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சி கமிட்டியின் சார்பாக நன்றியை காணிக்கையாக்குகின்றேன். இதோ ஃபாத்திஹா துவா மௌலானா மௌலவி அல்ஹாஃபில் எஸ் முஹம்மது ஜுல்ஃபிகர் ஆலிம் மஹலரி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم. إياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. الحمد لله رب العالمين. اللهم لك الحمد ولك الشكر كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم أوصل وبلغ مثل ثواب ما قرأناه من كلامك العزيز
هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة منا إلى حضرة روح سيدنا وشفيعنا وحبيبنا وهادينا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم. اللهم ارزقنا ولأساتذتنا ولمشايخنا ولأمة سيدنا محمد عليه وسلم في الدنيا زيارته وفي الآخرة شفاعته وفي القلوب محبته وفي المنام واليقظة رؤيته وفي الحياة اتباعه ظاهرة وباطنا برحمتك يا أرحم الراحمين. وإلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والصديقين والشهداء والصالحين وإلى أرواح أصحاب البدريين والأحديين والخندقيين والتبوكيين وسائر الصحابات الكرام رضوان الله تعالى عليهم أجمعين وإلى أرواح جميع أولياء الله تعالى من مشارق الأرض إلى مغاربها رضوان الله تعالى عليهم أجمعين، خصوصا إلى روح شيخنا وقطبنا غوث الأعظم محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه، وإلى روح شيخنا صدقة الله القادري القاهري رضي الله تعالى عنه، وإلى روح شيخنا أحمد محي الدين سند عالم رحمة الله عليه. اللهم زدهم فضلا على فضلهم وجاها على جاههم وكرامة على كراماتهم لديك يا رب العالمين. اللهم انفعنا بعلومهم وبارك لنا ببركاتهم وأكرم لنا بكراماتهم ونبر قلوبنا بنور معرفتهم وامدد لنا بمددهم يا أرحم الراحمين. اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا حلالا طيبا واسعا وشفاء من كل داء برحمتك يا أرحم الراحمين. اللهم إنا نعوذ بك من الهم والحزن ونعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ونعوذ بك من غلبة الدين وقهر الرجال برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. رب إني لما أنزلت إلي من خير فقير. صلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه سيدنا محمد وعلى آله وصحبه وسلم أجمعين. آمين بفضل رحمتك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.